மண்மணக்கும் சித்திரை திருவிழா உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அந்த திருவிழாவினுடைய ஒவ்வொரு நாள் வைபவத்தை பற்றியும் அதுல இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றியும் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில சித்திரை திருவிழாவினுடைய 9வது நாள் என்ன சிறப்பு இருக்கு, அன்னைக்கு என்ன நடக்கும், என்ன விசேஷம், இதைத்தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த சித்திரை திருவிழாவில பல வருடங்களுக்கு பிறகு ஒரு அபூர்வமான ஒரு விஷயம், ரொம்ப பல வருஷங்களுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு ஸ்பெஷல் இந்த வருஷம் இந்த சித்திரை திருவிழா நடந்திருக்கு. அதுவும் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சித்திரை திருவிழாவுடைய 8வது நாள் பட்டாபிஷேக வைபவம் முடிஞ்சு மதுரையுடைய அரசியாக முடிசூடி கொண்ட ராணி மீனாட்சி நகர்வலம் வந்த அடுத்த நாள் வந்து அவங்க உலகையும் வெல்றதுக்கு படை திரட்டிட்டு போறாங்க. அதுதான் இந்த 9வது நாள் வைபவம். அதன் பெயர் தான் திக்கு விஜயம். அந்த 3 உலகங்களையும் வெல்றதுக்காக மீனாட்சி படை திரட்டி கொண்டு போரிட்டு 3 உலகங்களையும் வென்ற பிறகு கடைசியாக கைலாயத்தை நோக்கி படையெடுத்து போறாங்க. அந்த கைலாயத்துலதான் அவர்களுடைய தேவரான மீனாட்சி சுந்தரேஸ்வரரை சந்திக்கிறாங்க. சந்திச்சதும் அவங்க இருவருக்குள்ளுமான அந்த காதல் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த படை திரட்டி போற வைபவம் தான் திக் விஜயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள் அந்த திக் விஜய வைபவத்துல மீனாட்சி வந்து இந்திர விமான வாகனத்துல வர்றாங்க. வந்து அந்த மாசி வீதி ஊர்வலத்துல அம்பு விடுறதுதான் இந்த திக்கு விஜயம். அதாவது அந்த போர் நடந்தது, இறைவனுக்கும் இறைவிக்கும் போர் நடந்த அந்த வைபவம் தான் இந்த திக்கு விஜயம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வைபவம் 9வது நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. அதாவது மீனாட்சியும் சொக்கரும் சந்திக்கக்கூடிய இந்த நாள் தான் இந்த திக்கு விஜயம். அன்று அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த போர் தான் திக்கு விஜயமாக 9வது திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்றப்ப இந்த மீனாட்சிக்கான இந்த கல்யாணத்திற்கான தாலியை செய்யக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது வம்சாவழியாக ஒரு குடும்பத்தினர் அவங்களுடைய வம்சாவளிக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தா மன்னர் திருமலை நாயக்கர் காலத்துல அவர்கிட்ட தளபதியாக இருந்த சுக்லால் சுபேதார் அப்படிங்கிற ஒரு தளபதிக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பரம்பரையாக அவருடைய வம்சாவளிகள் தான் இந்த மீனாட்சிக்கான திருக்கல்யாணத்திற்கான தாலியை குளிப்பொட்டு தாலி அப்படிங்கிற ஒரு வகையான தாலியை அவங்க வம்சாவளியினர் தான் இந்த மீனாட்சிக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன வழக்கம்னா பல காலங்களாக அந்த தாலி அப்படிங்கிறது இந்த குடும்பத்திற்கு, அந்த குடும்பத்தினுடைய நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடிய யானைக்கல்ல இருக்கிற லாலா ஸ்ரீரங்க சத்திரம் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கான தாலி அந்த பொண்ணை உருக்கி செய்யப்பட்டு வந்துகிட்ட ஒரு வைபவம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல அது மாறி அதை வந்து வெளியே கடையிலிருந்து வாங்குறதும் வெளியே கொடுத்து செய்யறதும் இந்த மாதிரியான பல காலமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல காலத்துக்கு பிறகு இந்த வருஷம் மறுபடியும் அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த லாலா ஸ்ரீரங்க சத்திரத்துல வச்சே இந்த தாலி இந்த வருஷம் செய்யப்பட போகுது. இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கான குழி போட்டு தாலி இந்த வருஷம் அந்த லாலா ஸ்ரீரங்க சத்திரத்திலேயே அந்த குடும்பத்தார் சொன்ன பொற்கொள்ளர்களால தயாரிக்கப்பட்டு இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் நடைபெற போகுது அப்படிங்கிறது பல வருஷம் கழிச்சு இந்த வருட சித்திரை திருவிழாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. கிட்டத்தட்ட 1815 இருந்து இந்த வம்சாவளியினர் தான் மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கான தாலியை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இந்த குடும்பத்தாருடைய நிர்வாக பொறுப்புல தான் இந்த லாலா ஸ்ரீரங்க சத்திரம் அப்படிங்கிற இடமும் இருக்கு. யானைக்கல்ல இருக்கக்கூடிய இந்த இடமும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம் தான். அதுவும் இந்த சித்திரை திருவிழாவுடைய முக்கியமான ஒரு ஸ்தலமாகத்தான். எப்படி பாவகா மண்டபமும் இந்த ராமாயண சாவடியும் ராமராயர் மண்டபப்படியும் பாரம்பரியமா போற்றப்பட்டு இந்த திருவிழாவினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும். அதே வகையில இந்த யானைக்கல் லாலா ஸ்ரீரங்க சத்திரமும் ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். ஏன்னா இந்த வைகை ஆத்துல கள்ளழகர் எழுந்தருளும் போது அந்த கள்ளழகரை எதிர்கொள்ளக்கூடிய அந்த வீரராகவ பெருமாள் கள்ளழகரை எதிர்கொண்டு இந்த மாதிரி மீனாட்சியுடைய கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீரராகவ பெருமாள் முதல்ல இந்த லாலா ஸ்ரீரங்க சத்திரத்துல தான் எழுந்தருள்றாரு. அதுக்கப்புறம் வைகை ஆத்துல கள்ளழகர் இறங்கினதுக்கு அப்புறமும் இந்த மண்டபத்துலதான் வந்து அங்க தங்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த மண்டபத்திற்கு மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். அதனால இந்த மண்டபம் சித்திரை திருவிழாவுடைய முக்கியமான அங்கமாகும். வரலாற்றினுடைய மதுரையினுடைய பாரம்பரியத்தின்
ஒரு அடையாளமாகவும் பல காலங்களாக நின்றுகிட்டு இருக்க ஒரு இடம்தான் இந்த லாலா ஸ்ரீரங்க சத்திரம் அப்படிங்கிறது. இந்த சத்திரத்திலேயே இந்த பாரம்பரிய முறைப்படி பல காலமாக செய்யப்பட்டு வந்துகிட்டு இருந்த அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கான தாலி அப்படிங்கிறது இந்த வருஷம் இந்த இடத்திலேயே செய்யப்படுறது அப்படிங்கிறது இந்த வருஷ சித்திர திருவிழாவுடைய ஒரு தனி சிறப்பு மட்டுமில்ல, மதுரைக்கு மீண்டும் அந்த பாரம்பரியம் தொடருது அப்படிங்கிறது மதுரைக்கு மிக மிக ஒரு அருமையான ஒரு விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.